ஹலோ டாமீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டான் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற எஃப்எஃப் வந்து என்னென்னா மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ இதில் ஏற்கனவே நான் லெவல் பார்ட் போட்டுறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது 12th பார்த்துட்டு ஆர்மீஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்மீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் என்ஜாய்டா. ஜேகே செம்மையாக பயந்துருப்பான். ஸோ ஜேகே பயப்படுறதெல்லாம் பார்த்து தாங்க செம்மையாக சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகேவும் அப்படியே தாமா பார்க்குறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே தான் சொல்கிறான், தாங் ப்ளீஸ் ஹாரர் மூவி வேணாம், நான் ஏதாவது ரொமான்டிக் மூவியாக போய் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ரிட்டன் கரண்ட்டும் வந்துடுது. இந்த பக்கம் இப்போ லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நல்ல ரொமான்டிக் மூவியாக போட்டு பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ அந்த மூவியும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தாங்க அப்படியே ஜேகேயோட ஃபேஸை தான் பார்க்குறான். பிகாஸ் ஏன்னா ஜேகே அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தாங்க திரும்பவும் அந்த மூவிக்குள்ளே சீரியஸாக போய் அப்படியே சீரியஸாக அந்த மூவியை பார்த்துட்ருக்கான். பட் இந்த டைம் ஜேகேயோட கை வந்து தாங்கோட கை மேலே வச்சு தாங்கோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கான். ஸோ தாங்க கண்டுக்கல. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜேகே பொறுமையாக அந்த பக்கம் தாங்க திரும்பி பார்க்குறான். ஸோ தாங்க யாருக்கும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு தாங்க இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தா ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே இந்த பக்கம் தாங்க, ஜேகே என்னாச்சு, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு ஜேகே? தயாங் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக டிவியில் வந்து ஒரு கிஸ்ஸின்னு ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெகி அப்படியே தாங்கியே பார்த்துட்ருக்கான். ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்தராக ஜேகே தான் மூவை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதனால் போய் தாங்கோ லிப்ஸில் மைல்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ தாங்கோ எந்த ரியாக்ஷனும் பண்ணல, அப்படியே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அந்த கிஸ்ஸையும் திரும்பி பிரேக் பண்ணிட்டு தாங்கோட ஃபேஸை பார்த்துட்டு, என்னாச்சு தாங், பேக் கிஸ் கொடுக்க மாட்டேற? இல்லை ஜேகே, நீங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணலை. அந்தேன் நீங்கள் தான் என்ன ஃபஸ்ட் கிஸ் பண்ணீங்க, நான் பண்ணலை. எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்தது தப்பா ஜேகே? எனக்கு தெரியல, பட் உண்மையாக சொல்கிறேன், நான் உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்ப இந்த பக்கம் இப்போ தாங்க வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஈச்சதை செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க ஜேகே பார்க்குறான். திரும்பி ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. தாங்க இப்போலாம் ஜேகே தான் பார்த்துக்கிறான். ஸோ தாங்க இப்போ தான் கொஞ்சம் நல்லா தான் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கிட்டே இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். தாங்க கிஸ் பண்ணுறது, தாங்க ஹக் பண்ணுறது, தாங்க ஒரு ஸ்லிப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு இந்த பக்கம் ஜேகேயோட லைஃப். தாங்க கூட தாங்க எது கேட்டாலும் ஜேகே சொல்கிறது தான் உன்னோட கம்ஃபர்ட்டுக்காக தான், உனக்காக தான், நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகே தாங்க கூட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துகிட்ருக்கான். ஸோ தாங்களால் வேணான்னு சொல்லி நின்றுட முடியல. அந்த தாங்கால் வேணான்னு சொல்லிட்டு நகரவும் முடியல. ஏன்னா அங்கே இருக்கிறது ஜேகே. ஸோ ஜேகேனா தாங்க எவ்வளோ பிடிக்கும்னு நல்லாவே தெரியும். அதனால் அவன் அந்த இடத்துல ஸ்டாப்பும் பண்ணல இந்த பக்கம் ஜேகேவை. ஸோ ஜேகேவும் தாங்கோட எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கான். இப்போ வந்து பியூராக அவன் ரெடி ஆகிட்டான். ஸோ ரெகுலராக அவன் எக்ஸசைஸ்லாம் பண்ணி இப்போ தாங்க ஓகே, இப்போ தனியாக நடப்பான், தனியாக எல்லாம் பண்ணுவான். ஸோ அவனோட காலில் இருந்து இன்ஜூரி இப்போ ஓகேவாகிடுச்சு. ஸோ இப்போது ஓரளவுக்கு தாங்க ஓகேவாக தான் இருக்கான். ஸோ இந்த டேட்லேருந்து அவன் காலேஜ் போகலாம் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக இருக்கான். ஏன்னா செகண்ட் செமஸ்டர் வருது. ஸோ அதனால் இந்த பக்கம் தாங்க ஆஸ் யூஷுவல் ரெடி ஆகிறான், காலேஜுக்கு போகிறான். ஸோ காலேஜில் போனோன்னுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான். ஜின் வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். ஸோ ஹக் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் தாங்க பார்க்குறான். தாங்க ஓகே அப்படின்ற மாதிரி இருந்த உடனேமே இந்த பக்கம் ஜின், என் பையன் பாவம், ஷோவில் கஷ்டப்படுறான், மம்மி எப்பயுமே உன் கூட இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜின் வந்து ஒரு அம்மா மாதிரி இந்த பக்கம் தாங்க வந்து ஹக் பண்ணுறான். ஸோ தாங்க ரொம்ப மதர்லி வைபாக இருக்குது ஜின்னோட. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் ஜின்கிட்ட, ஜின் ஏன் இப்படி பண்ணுறீங்க, தள்ளுங்க, நானே இன்றைக்கி தான் காலேஜ் வந்திருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த பக்கம் ஆரம் அதெல்லாம் பார்த்துட்டு இதுங்க திருந்தாதுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ உள்ளே போனதுமே காட்டினா எல்லாருமே வராங்க, எல்லாமே ஸ்டார்ட் தான் பண்ணுறாங்க லெசனை. ஸோ சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஜேகே வரான். ஸோ ஜேகேவும் அவங்களோட மேக்ஸ் டீச்சர் தானே. ஸோ அதனால் மேக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு போகிறான். ஸோ ரைஸில் அப்படியே தாங்க பார்த்துட்டே சொல்லிட்டு தான் போகிறான்.
அதாவது ஈவெண்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஈவெண்ட். ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ஏன்னா இந்த ஸ்கூல் காலேஜஸ்லலாம் ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் போல். ஸோ ஆனுவல் டே மாதிரி ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதனால் இந்த பக்கம் காட்டினா அப்படியே அவங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டு ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ தாங்கும் ஜெகக்கிட்ட எதுவும் அவ்வளவும் பேசுறதில்ல, கம்யூனிகேஷன்லாம் என்னன்னா என்ன அதோடு ஸ்டாப் பண்ணிப்பான். எப்போயாவது ஜெக்கேவே வந்து கிஸ் பண்ணால் பேக் கிஸ் பண்ணுவான், அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி தான் அந்த ஈவெண்ட். ஸோ 1 வீக் இப்படியே போயிட்டுருக்கோம். அவங்க அழகாக ஸோ சிம்பிளாக தான் காஸ்டியூம் பண்ணியிருக்கான். அண்ட் தென் க்யூட்டாகவும் இருக்கான். அவன் ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஜென்னுக்கு கால் பண்ணுறான். ஸோ ஜென் என்ன சொல்கிறான், நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், அப்படியே உனக்காக ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் தாங்க ஆல்ரெடி நான் ரெடி ஆகிட்டேனேன்னு சொல்கிறான். பட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து இந்த பக்கம் தாங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். தாங்கோட வீட்டுக்கு போய்ட்டு உள்ளே போனால் அவன் க்யூட்டாக ரெடி ஆகிருக்கான். அது பார்த்தோன்னே ஜென், என்ன தயாங் நீ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, ஸோ உனக்காக நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். எடுத்து இந்த பக்கம் தாங்கிட்ட கொடுத்தா தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு, என்ன ஜென் ரொம்ப செக்ஸியாக இருக்குது இந்த ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த டைமில் ஜேகேவும் வீட்டில் இருக்க மாட்டான். ஸோ ஜேகே நேராக கிளம்பி காலேஜ் போயிட்டுருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜென் சொல்கிறான், ஏய் போடு, நீ தான் மேரேஜ் பண்ணிட்டல, என்ன உன் ஹஸ்பண்டார் பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க வந்து கம்பல் பண்ணி ஜென் அந்த வியர் பண்ண வைக்கிறான் அந்த ட்ரெஸ்ஸை. ஸோ அந்த ட்ரெஸ் பார்க்க அப்படியே லைக் செக்ஸியாக இருக்குது ரொம்பவே. ஆனால் அது தாங்க்கு நல்லா சூட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல சில பேருக்குலாம். ஸோ அந்த மாதிரி தாங்க்கும் சூட் ஆகிடுது. ஸோ தாங்கும் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி மேக்கப்லாம் போட்டு விட்றான். ஸோ இந்த பக்கம் ஜென் அப்படியே பார்க்குறேன் தாங்க செம்மையாக இருக்கான். ஸோ ஜென்னும் அதே மாதிரி காஸ்டியூம் தான் போட்டிருக்கான். தாங்க்கு வந்து பிளாக் கலர்னால் இவன் டார்க் ப்ளூ கலர், அந்த மாதிரி அவங்க கேங்கே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும் போதே பார்க்குறான் அப்படியே தயாங். ஸோ சுற்றி பார்த்துட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே க்ராஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்து திரும்பி பார்க்குறான் தாங்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா தாங்க அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ டுடே பார்க்க தாங்க ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்கான். தாங்கே பார்த்துட்ருக்கான் இந்த பக்கம் ஜேகே. ஸோ தாங்க ஒரு கேங்கே அப்படி தான் வந்திருக்கு. இந்த பக்கம் தான் விழுந்து ஜின்னை பார்த்துக்கிறான். ஜின்னை யாருக்கிட்டே பேச விடாமல், ஜின்னை யாரும் பார்க்கக்கூடாத அளவுக்கு. பட் ஆனால் ஜின் என்னமோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா தயாங். ஸோ அவன் வந்து எப்பயும் போல தான் அவங்க ஸ்பீச் கொடுக்கறது அண்ட் தென் அவங்க என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு ஸோ அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பட் தாங்கோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் யாரோ நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தாங்க காட்டினா இந்த பக்கம் ரொம்ப டயர்டாயிட்டான். ஏன்னா அவனுக்கு வேறு கால் லைட்டாக பெயின் இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்திருப்பான் அதனால். ஸோ தாங்க அப்படியே ஜேகே கால் பண்ணுறான். ஹலோ என்ன தாங், என்ன ஜேகே கொஞ்சம் வரீங்களா, வீட்டுக்கு போகணும். ஸோ நான் வரும்போது டாக்ஸியில் வந்துட்டேன், எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா வீடு வரைக்கும். சரி இரு தாங்க வரேன் அப்படின்ற மாதிரி ஸோ ஜேகே சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் தாங்க வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணோடனே ஜேகே வந்து கை காட்டுறான் இந்த பக்கம் வந்துடுன்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க அதே மாதிரி கிளம்புறான். நேராக கிளம்பி எங்கே போகிறான்னா மெயின் ரோட்டில் தான் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே வந்தோடனே ஜேகே காரில் உட்காந்துடுறான். ஸோ இந்த பக்கம் அவங்க அவனோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே ஸோ ஏசி ஆன் பண்ணுறான். ஏன்னா அப்படியே வேர்த்து போயிருக்கும் தாங்க்கு அதனால். ஸோ ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே படுத்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப செம க்யூட்டாகவும் அந்த சேம் டைம் ரொம்ப ஹார்ட்டாகவும் இருந்தடா. சரி ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க ஜஸ்ட் ஒரு ஹம்மிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே கேட்குறான், தாங்கிட்ட நான் உனக்கு கேட்கணும். என்ன ஜேகே என்ன இன்னைக்கு நைட் நீயும் நானும் ஸ்லீப் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டதுமே தாயம் ஏன் கெமிஸ்ட்ரி மேம் ஓகேன்னு சொல்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரீங்களா அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுடுறான். ஸோ இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு தாங் உன் லிமிட்டில் நீ இரு அப்படின்னு ஒன்றையும் இந்த பக்கம் ஜேகே சொன்னதுமே தாங் ஓகே ஜேகே என் லிமிட்டில் தான் நான் இருக்கேன், என் லிமிட்டில் இருக்கிறதுனால தான் நான் அதை கேட்குறேன். ஏன் கெமிஸ்ட்ரி மேம் ஓகே சொல்லாதனால தான் இப்போ என்கிட்ட வரீங்களா என்ன? எப்பயுமே என்னை பார்த்தாலே உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, இந்த மாதிரி பர்சனாக அந்த மாதிரி பர்சனான்வீங்க. பட் பார்த்தீங்களா
நீங்கள் எப்பவுமே என்கிட்ட உங்கள் தேவை இருக்கிறதுனால தான் வரீங்களா ஜேகே அப்படின்னு ஜேகே எனாஃப் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து ஓகே ஜேகே எனாஃப், நான் எனாஃப் ஆகிட்டேன். ஸோ நான் டாக் மாதிரி தானே, உங்கள் காலையே சுற்றி சுற்றி வர டாக் மாதிரி. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்கள் கூட வந்து எல்லாமே இது பண்ணணும் அதுதானே. நான் எப்படி ஜேகே உங்களுக்கு நோ சொல்வேன், எப்பயுமே நான் உங்களுக்கு ஓகே தான் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே எதுவுமே பேசலை, இதுக்கு மேலே பேசினா அவன் ஏதாவது நோ சொல்லிட போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ தாங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். ஸோ அந்த ட்ரைவ் ஃபுல்லாகவுமே தாங்க அமைதியாக இருக்கான். பட் அவனோட மனசில் நிறைய தாட்ஸ், என்ன ஜேகே எப்படி ஆகிட்டான், ஸோ ஜேகே கிட்டேருந்து எப்படியாவது நம்ம ட்ரூ லவ்வை காட்டணும், ட்ரூ லவ்வை புரிய வைக்கணும், அப்போ தான் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஜேகேவும் கரெக்டாக வீடு வரைக்கும் ட்ரைவ் பண்ணி போயிடுறான். போனதுக்கப்புறமா தாங்க அப்படியே பரைடல் ஸ்டைலை தூக்கிட்டு தான் உள்ளே போகிறான். ஸோ தாங்க எதுவுமே சொல்லலை, அமைதியாகவே இருக்கான். ஸோ தாங்க வந்து ஜேகேவை மைல்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேவும் அதே தான் பண்ணிகிட்ருக்கான். கிட்டத்தட்ட இந்த கிஸ்ஸே ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஸோ இந்த பக்கம் தாங்க பிரேக் பண்ணிட்டு ஜேகேவோட ஃபேஸை அப்படியே பார்க்குறான். ஸோ ஜேகேவும் தாங்கோட ஃபேஸை பார்க்குறான். அன்றைக்கி நைட் அவங்க 2 பேருமே அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே அப்படியே காட்டினா ஒரு 1 வீக் இப்படி இந்த மாதிரியே தான் போகுது. ஸோ 1 வீக் கழித்து காட்டினா தயாங் ஆஸ் யூஷுவல் அவனோட காலேஜுக்கு போகிறது வர்றது அப்படியே இருக்கான். தயாங் இப்போ கெமிஸ்ட்ரி லேபில் தான் இருக்கான். ஸோ கெமிஸ்ட்ரி லேபில் தான் இருக்கான். அப்படியே அவனோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தாங்கோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் திடீர்னு அப்படியே அந்த லேப்லேயே மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுறான். ஸோ அதை பார்த்தோன்னே மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயாங் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறான். ஸோ ஜிம்மினை பார்க்குறான். ஆரம்புக்கு மூச்சு பெச்சில் என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி எடுத்து தாங்கோட மூஞ்சிலேயே தெளிக்கிறான். ஸோ தாங்க ப்ரைஸ் ஓப்பன் பண்ணோடனே இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி மேம் தாங் என்னாச்சு, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தாங்க ஒன்றுமே புரியல, என்னது இந்த மாதிரி மயக்கம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க அப்படியே பொறுமையாக எந்திரிச்சிக்கிறான். ஸோ எந்திரிச்சு பொறுமையாக அவன் அப்படியே நடக்கிறான். ஸோ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே தான் நடந்துட்டுருக்கான் தயாங். ஸோ அவன் மைண்டில் என்ன ஹிட் ஆச்சோ என்னமோ தெரியல, அப்படியே திரும்பி கடன்னு இந்த பக்கம் ஜேகேவோட ரூமுக்கு தான் ஓடுறான். ஸோ அவனோட ஸ்டாஃப் ரூமுக்கு. ஸோ வேகமாக போயிட்டு தாயும் அங்கே அந்த ஸ்டாஃப் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே அங்கே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேவும் வரான். அவன் வந்து ஸ்டாஃப் ரூமை திறந்து பார்த்தா தாங்க ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டிட்டு வேறு இருக்குது. அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே தாங் என்னாச்சு வந்திருக்க, வந்திய ஏசி போட்டுட்டு உட்கார வேண்டியதான், நான் ஏன் இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏசி ஆனில் தான் இருக்குது. இருந்தாலும் தாங்க வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே ஜேகே என்னாச்சு தாங், ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது அப்படின்றான். ஸோ 2 பேருமே அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துக்கிறாங்க. தாங்க என்னமோ சொல்ல வரான். பட் ஜேகே ஒன்றுமே தாங்கிட்ட வந்து டிஷ்யூ எடுத்து அவனோட வேர்வையெல்லாம் தொடச்சி விடுறான். ஸோ இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தாங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஆர்மிஸ் நாளைக்கு மாஃபியா லவ் ஜிமின் குக் எஃப்எஃப் வரும்டா. ஓகே.